ஒரு பெண் காதலை ஏற்கலன்னு கொடூரமா கொலை செய்யப்பட்டது மனசுக்கு ரொம்ப வேதனையை தருது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தோட சேராங்கோட்டை பகுதியில் வச்சுட்டு வரதான் மாரியப்பன் சுசிலா தம்பதியினர். மாரியப்பன் இந்த பகுதியில் மீன்பிடி தொழிலை செஞ்சுட்டு வர ஒரு ஏழ்மையான மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர். இவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்திருக்காங்க. மூத்த மகள் சாலினி ராமேஸ்வரத்தோட அரசு மேல்நிலை பள்ளியில 12th படிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்த 21 வயது முனியராஜ் என்பவன் பள்ளி மாணவி சாலினியை ஒருதலையா காதலிச்சு வந்ததா கூறப்படுது. இதனால பல முறை மாணவி சாலினி கிட்ட தன்னுடைய காதலை ஏத்துக்கொள்ளுமாறு வற்புறுத்தி இருக்கான். ஆனா மாணவியோ காதலை ஏற்காம தொடர்ச்சியா மறுப்பு தெரிவிச்சிட்டு வந்திருக்காங்க. முனியராஜ் தொடர்ச்சியா தொந்தரவு செய்த மாணவி சாலினி தன்னுடைய அப்பா மாரியப்பன் கிட்ட சொல்றாங்க. உடனே மாரியப்பன் முனியராஜ் வீட்டுக்கு போய் தன்னுடைய பொண்ணை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காரு. இதனால கடந்த சில நாட்களா மாணவி மீது முனியராஜ் பயங்கரமான ஆத்திரத்தில் இருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில மாணவி சாலினி வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அப்போ சாலையில நடந்து போயிட்டு இருக்கும்போது வழிமறிச்ச முனியராஜ் தன்னுடைய காதல் ஏற்கும்படி மீண்டும் வற்புறுத்துறான். ஆனால் மாணவி சாலினி மீண்டும் ஏற்காதனால மறைச்சு வச்சிருந்த கத்தியால சரமாரியா குத்துறான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த மாணவி நில குழஞ்சி ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்திலே பரிதாபமா இறந்து போறாங்க. உடனே முனியராஜ் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுன அவனை பகுதி மக்களே பிடிச்சி போலீஸ் ஒப்படைச்சிருக்காங்க. பள்ளிகள்ல கல்லூரிகள்ல வேலை செய்யற இடங்கள்னு காதல் ஏற்காத பெண்களை கத்தியால குத்துறதும் ஆசிட் எல்லாம் ஊத்துறதும் தனியா இருக்கிற பெண்கள் கிட்ட பாலியல் அத்துமீறல் ஈடுபடுறதும் தொடர்ச்சியா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி குற்றங்களுக்கு உடனடியா தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது நடக்காம இருக்கும். இறந்து போன மாணவி சாலினிக்காக நாம பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.